நமசிவாய. இப்ப நம்ம பார்க்க போற விஷயம், இந்த ஒரு விஷயம் வந்து பெரும் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. ஒரு சில பேருக்கு வந்து தோணலாம், நம்ம வந்து ஒரு சில டைம்ல கொடுக்கும்போது ஒரு சில மந்திரங்களை வந்து முன்னாலே கொடுத்திருந்தோம், நாம வந்து இன்னும் நல்லா இருந்திருப்போமே அப்படின்ற மாதிரி. எந்த ஒரு விஷயத்திற்குமே அதற்குண்டான ஒரு நேரம், காலம், ஒரு உத்தரவு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து இறை சக்தியிடம் இருந்து வரும்பொழுதுதான் அதற்குண்டான ஒரு பலன் வந்து நம்மளால சொல்லவும் முடியும். அதற்குண்டான பலனும் வந்து பரிபூர்ணமாக அனைவருக்கும் போய் சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. மிக 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 அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. வாழ்நாள் முழுவதுமாக இந்த மந்திரத்தினை வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்ற வார்த்தைகளை வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் வாழ்நாள் முழுவதுமாக இந்த மந்திரத்தினை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இது எத்தனை நாள் சொல்லணும் சார் அப்படிமா. அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க. வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு எவ்வளவு நன்மை நடக்க வேண்டுமோ அவ்வளவு நீங்கள் சொல்லி வரலாம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க வந்து மேட் போட்டுட்டு தான் செய்யணும். தரையில உட்கார்ந்து சொல்லக்கூடாது. தினசரி ஒரு 10-15 நிமிடமாவது இந்த ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். ரொம்ப ஒரு 15 வரி மந்திரம், அதாவது 15 வரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அக்ஷரம் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஒன்று வந்து 5 அக்ஷரம், ஒன்று வந்து 6 அக்ஷரம், ஒன்று வந்து 4 அக்ஷரம் என்று 3 விதமான ஒரு மந்திரத்தை வந்து லைனா சொல்ல போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுதான். சொல்ல நம்ம மனசுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க சொல்லி பாருங்க. கவுண்டிங் வச்சுக்க வேண்டாம். ஒரு 10-15 நிமிஷம் உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்குன்னு பாருங்க. அவ்வளவு தடவை சொல்லுங்க. இந்த டைம்ல வந்து செய்யணும்னு இல்ல. இந்த ஒரு 10-15 நிமிஷம் நீங்க சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னா, இந்த டேப் ரெக்கார்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு விட்டு ஆன் பண்ணாம போயிட்டு அது பாடிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக உள்ளுக்குள்ளே வந்து அது வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஒரு மந்திரம் அப்படின்றது வந்து மிக மிக ஆழமாக இந்த ஒரு மந்திரம் முதல் நாளிலேயே பதியும். அப்படி பதியலன்னா நீங்க அதை சரியா செய்யலன்னு தான் அர்த்தம். நான் என்னால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஒரு சிறு குழந்தைக்கு கூட இந்த ஒரு மந்திரத்தை சொன்னோம் என்றால் ஒரு 10 நிமிஷம் நீங்க உட்கார்ந்து சொல்லுன்னு அதை சொல்லி முடிச்சிட்டோம்னா அது உள்ளுக்குள்ள ஓடும். அது இந்த சக்தி தான் இந்த மந்திரத்துடைய சக்தி. மிக பெரும் பணக்காரர்கள், நான் வந்து பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மிக மிக பெரிய பணக்காரர்கள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய, அவர்கள் இதை யூஸ் பண்ணிட்டு மேல வந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து என்னால் கண்டிப்பான முறையில சொல்ல முடியும். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தெம். இங்க இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு நபர்கள் சொல்றேன். இது அது வந்து மந்திர உபதேசமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் செய்து வந்தார்கள். இது தாராளமான முறையில இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து மந்திர உபதேசமாக தருவது அப்படின்ற மாதிரியான என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நான் விரும்பல. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கோடீஸ்வரர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கூட நம்ம வந்து அதுக்கு அதிகப்படியான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். வீட்டுல இருக்கிற எல்லாருமே சொல்லலாம். பர்டிகுலரா நம்ம வந்து ரெகுலர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. சுவாமியோட ரூல்ஸ் வந்து ஆண் பெண் இருவருமே ரெகுலர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு விளக்கேற்றி வைத்து இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லிவிட்டு சாதாரணமா நம்ம வந்து எழுந்து போகும்போது இந்த மந்திரத்திற்காக அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நிவேதனம் செய்யறது. சாதாரணமா நம்ம வந்து நிவேதனம் செய்யும் போது இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து ஒரு அம்பாளுக்காக, ஒரு ஸ்ரீசக்கரத்துக்காகங்கிற மாதிரி நினைச்சாலும் சரி, குபேரருக்காக நினைச்சாலும் சரி, ஒரு நிவேதனம் பொதுவா இருக்கக்கூடிய எல்லா கடவுளுக்கும் ஒரு நிவேதனம், ஏதாவது திராட்சையோ கல்கண்டோ ஏதாவது ஒன்று செய்து விட்டு நீங்கள் வந்து எழுந்து போய்விடலாம். டெய்லி ஒரு பிராக்டிஸா வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிடம் கண்டிப்பான முறையில இந்த ஒரு விஷயத்தை செய்து வாருங்கள். இந்த ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏற்கனவே இப்ப சொன்னேன், உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட போறது இல்லைன்னு. இப்ப இந்த மந்திரத்தை வந்து ஒரு நிமிடம் உங்களுக்கு வந்து உச்சரிப்பு முறையிலே வரும். ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி அது வந்து அந்த உச்சரிப்பு முறை அப்படின்றதும் வரும். அது ரிப்பிட்டேட்டிவா இருக்கும். அந்த ரிப்பிட்டேட்டிவா இருக்கக்கூடிய மந்திரத்தினை முழுதாக கேட்டுவிட்டு பிறகு அதை எப்படி பிரயோகம் செய்வது என்பதை பாருங்கள். காயி ஐலஹ்ரீம் ஹசகஹலஹ்ரீம் சகலஹ்ரீம் காயி ஐலஹ்ரீம் ஹசகஹலஹ்ரீம் சகலஹ்ரீம் காயி ஐலஹ்ரீம் ஹசகஹலஹ்ரீம் சகலஹ்ரீம். இப்ப பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு முறையாக தான் அந்த 3 விஷயத்தையும் வந்து ஒரு 15 அக்ஷரம் நான் வந்து ஒவ்வொரு அக்ஷரம் அதுல போட்டிருக்கோம். அப்போ அந்த ஒவ்வொரு அக்ஷரம் அப்படின்றது லெட்டர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்லலாம். அப்ப அந்த மாதிரியான ஒரு மந்திரம் தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மந்திரம். 15 அக்ஷர மந்திரம். இந்த 15 அக்ஷர மந்திரத்தினை வந்து நீங்கள் வந்து தினசரி சொல்ல வேண்டியது, நான் ஏற்கனவே சொன்ன முறைகளை கடைபிடிக்க வேண்டியது. இதை வந்து நீங்க சொல்லும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சபாத்திர உத்தரன்னு நம்ம சொல்லுவோம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சின்ன பாத்திரத்துல, உங்களுக்கு செம்பு பாத்திரத்துல இருக்கும்ல, உங்களுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு குழியோட ஒரு டம்ளர் கூட போட்டு வச்சிருப்போம், சாரி ஸ்பூன் கூட போட்டிருப்பாங்க. அது மாதிரி இருக்கிற அந்த பாத்திரத்தை மாத்திரம் நீங்க என்ன பண்ணணும்னா நீர் நிரப்பிக் கொள்ளுங்கள். ஒரு அரை கிளாஸோ ஒரு கிளாஸோ நீர் நிரப்பிக் கொள்ளுங்கள். அது ஃபுல்லா நிறைய வரைக்கும் நீர் நிரப்பிக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுத்தமான நீரை நிரப்பிக் கொள்ளுங்கள். சுத்தமான தர்பையை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தர்பையை வாங்கி வைத்துக் கொண்டு இந்த தர்பையை கையிலே பிடித்தவாறே இந்த மந்திரத்தினை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தினை வந்து நீங்க வந்து மனதிற்குள் சொன்னாலும் பலன் தரும், வெளியில சொன்னாலும் பலன் தரும். மந்திரம் சொல்லும் போது இப்படி நீங்க வச்சுட்டு சொல்லுங்க, உங்களுக்கு ஈஸியா பதியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு அதுக்குன்னே தனியாவே நான் வந்து ஒரு இது போட்டிருந்தேன், ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மந்திரம் சொல்லும் போது எந்த மாதிரியான ஒரு முதிரையில சொல்லணும், சொல்லும் போது அதிக பலன் தரணும். ஒரு கையில மட்டும் வச்சுக்கலாம். நம்ம 2 கையில இதையும் இப்படி வச்சு நம்ம வந்து தர்பியும் பிடிச்சிக்க முடியாது. அது நல்லா இருக்காதுல்ல, அது செய்ய முடியாது. சோ அது டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ அது மாதிரி இல்லாம ஒரு கையில மட்டும் அந்த ஒரு முதிரையை வச்சு சொல்றதுக்கு நினைக்கிறவங்க அந்த மாதிரியான முறையாக சொல்லலாம்.
உள்ளுக்குள்ளே சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உள்ளுக்குள்ள சொல்லுங்க, வெளியில சொல்லணும்னு நினைச்சா வெளியில சொல்லுங்க. நல்ல பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வெளியில சொல்லும்போது வைப்ரேஷன்ஸ் அதிகமாகும். கொஞ்ச நாள் வெளியில சொல்லிட்டு வாங்க, நிறைய பணம் சம்பாதிங்க, லட்சமா கோடியா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சுக்கோங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க வந்து தர்பையில வந்து நீங்க வந்து போடுறீங்க இல்லையா, அப்ப நீர்ல போட்டுட்டு நீங்க வந்து எவ்வளவு 15 நிமிஷம்னா அந்த 15 நிமிஷம் நீங்கள் முழுமையாக இந்த ஒரு மந்திரத்தினை வந்து நீங்கள் வந்து சொல்லி விடுங்க. சொல்லி முடித்தவட்ட கவுண்டிங் வச்சுக்க வேண்டாம். நீங்க வந்து கவுண்டிங் வைக்கும்போது சில விஷயம் இருக்கு. என்னன்னா நம்ம வந்து 108 டைம் சொன்னோமா, இல்ல 107 சொன்னோமா, 109 சொல்லிட்டோமா, இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம். டைரக்டா நீங்க அதுக்குள்ள வச்சுக்கோங்க. 15 நிமிஷம்னா 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. இல்ல இன்னைக்கு 10 நிமிஷம் சொல்றேன், நாளைக்கு 15 நிமிஷம் சொல்லுவேன், நாளைக்கு நான் வந்து 2 மணி நேரம் சொல்லுவேன் கூட தாராளமா சொல்லுங்க. நோ ரூல்ஸ். சோ அது மாதிரியான விஷயமாக சொல்லி பாருங்க. சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, தர்பையை தனியா எடுத்து ஒரு ஓரமா வந்து தூசிப்படாத இடத்துலயே வச்சிடலாம். தூசிப்படாத இடத்துலயே ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு துணியில கூட முடிஞ்சு வைக்கிறதா, துணியிலயோ இல்ல பேப்பர்ல வேண்டாம், துணியில முடிஞ்சு வைங்க, அது பெட்டரா இருக்கும். பேப்பர்லனா உங்களுக்கு வந்து டஸ்ட் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. சோ அது வந்து இல்ல நீங்க ஏதாவது ஒரு க்ளோஸ்டு இதுதான் கபோர்ட் தான் வச்சிருக்கீங்கன்னா அப்படியே கூட வைக்கலாம். அது உங்க இஷ்டம். ஏன்னா நெக்ஸ்ட் டேவும் நம்ம அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு நாள் வேணா தர்பை அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அது உடஞ்சு போற வரைக்கும், பின்னமாகற வரைக்கும் நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புதுசா தர்பை வாங்கிக்கலாம். ஒரே ஒரு 2 கட்ட தர்பை இருந்ததுன்னா போறோம். அதிகபட்சமா வேண்டாம் உங்களுக்கு. 2 கட்ட தர்பையே ஜாஸ்தி. 2 கட்ட தர்பையை நீங்கள் வந்து வாங்கி அதை வைத்துக் கொள்ளுங்க. கட்டனா எவ்வளவு பெரிய கட்டையா இருக்கும்னு நினைச்சாதீங்க. துண்டா இருக்கிறதா நம்ம வந்து கட்டன்னு சொல்லுவோம், தர்பை கட்டன். சோ அதனால அது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கிறது. சோ அதையும் பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப இந்த மந்திரத்தை சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, அந்த தண்ணி அப்படியே எடுத்துக்கொண்டு போயிட்டு வீட்டம்மாட்ட கொடுத்துருங்க. வீட்டம்மா தான் இது செய்றீங்கன்னா வீட்டம்மா அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து குக்கர்லயோ சமையல் பாத்திரத்திலயோ விட்டுட்டு சமையல் அதை வந்து அப்படியே செஞ்சிருங்க. அந்த ஒரு தண்ணீர் முழுக்க முழுக்க உங்களுடைய உணவோட கலக்க போகிறது, உங்கள் உடலோடு கலக்க போகிறது, உங்கள் உயிரோடு கலக்க போகிறது, உங்கள் ஆத்மாவோடு கலக்க போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு விஷயம் இருக்க போகிறது. இது வந்து மிக அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கும். ஒரு 100% பலனை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தால் ஒரு 200% 300% பலன் வந்து உடனடியாக வந்து சேரக்கூடிய ஒரு முறை. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து சுவாமியே இல்லாம அவங்க வீட்டம்மா மட்டும் செஞ்சிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் வீட்டுல வந்து அவங்க வீட்டம்மாக்கு டைம் இருக்காது, அவங்க கணவர் மட்டும் வந்து சுவாமி வந்து விழுந்து கும்பிடுவாரு. அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும். சிலதுங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா குழந்தைங்க வீட்டுல இருக்க சில்வண்டுங்க எல்லாம் வந்து சுவாமி இல்ல அப்படின்னு புதுசா ஏதாவது தத்துவம் பேசுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் குடிப்பாங்க, குடிக்க மாட்டாங்க, குடிச்சாலும் வந்து அது ஒரு திருப்தியோட அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்துல வந்து டைரக்டா வந்து நம்ம வந்து சாப்பாட்டுல வந்து அரிசியில நல்லா அரிசியெல்லாம் களைஞ்சு கொட்டிட்டு நீங்க வந்து ஃபுல்லா அரிசியை போட்டுட்டு நீங்க அதுல தண்ணி விடுவீங்க இல்லையா, அதுல வந்து அந்த தண்ணிக்கு பதிலா அந்த தண்ணியை விட்டுடுங்க. அவ்வளவுதான். அதை வந்து சாப்பாடா சாப்பிட்டு வாருங்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பான முறையில அடைவீர்கள். எவ்வளவுதான் ஒரு மந்திரம் சொன்னாலும் ஒரு இல்லாத ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்து இந்த ஒரு மந்திரத்தை கொடுக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகாலை 6:30 மணிக்கு வந்து இந்த காலையில, அதாவது இந்த காலையில நீங்க வந்து பார்க்க போறது அடுத்த நாள் பாக்குறீங்க, நான் வீடியோ எடுத்து அடுத்த நாள் பாக்குறீங்க. அது முதல் நாள் இரவு தான் ஒரு 4:30 மணி 5 மணி வாக்கில் வந்தது. உடனடியாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு துடியாக ஒரு துடித்துக் கொண்டிருந்தேன். ஆனா அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அதனால வந்து அது ஒரு நாள் தள்ளி வருது உங்களுக்கு. ஆனா அதை வந்து நீங்க பாக்குற ஒரு மாத்திரத்தில இருந்தே அன்று ஈவினிங் பகல் அப்படின்னு எதுவுமே வச்சுக்காதீங்க. ஈவினிங் டைம்ல தண்ணி பண்ணோம்னா நான் ஈவினிங் வீட்டுல சாப்பாடு நான் செய்ய மாட்டேன், நான் வீட்டுல வந்து ஏதாவது ஒரு தோசை தான் பண்ணுவேன் அல்லது வந்து இட்லி தான் பண்ணுவேன். இட்லியா இருந்தாலும் அந்த இட்லிக்கு வந்து இட்லி தண்ணி நம்ம அதுக்கு மாவுக்கு அந்த மாவோட தண்ணியிலேயே அதை விட்டுறலாம். அதே மாதிரி தோசைக்கும் அதோட தண்ணியில விட்டுறலாம். எல்லாத்துக்குமே நீருங்கிறது பிரதானம். இல்லன்னா நீங்க எல்லாரும் குடிக்கிற நீர்ல கொஞ்சம் கொஞ்சம் அதை விட்டுட்டு அதை குடிச்சு சொல்லுங்க. அவ்வளவுதான், வேற ஒரு விஷயம் கிடையாது. சோ அப்ப அந்த நீரை வந்து உபயோகப்படுத்துறதுக்கு புதுசா உங்களுக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த டைமா இருந்தாலும் சரி அந்த டைம்ல சொல்லலாம். 2 டைமும் சொல்றேன், 3 டைமும் சொல்றேன், இல்ல சொல்லிட்டே இருக்க போறேன், பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா பண்ணலாம். அது எல்லா விதத்திலும் ஒரு நற்பயனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுல வந்து இப்ப இதை பண்றதுல வந்து எந்த ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட்டோ காலையில கொஞ்சம் பண்றேன் மத்தியானம் கொஞ்சம் பண்ணலாமா அப்படின்ற கேள்விகளோ எதுவுமே ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தேவையில்லை. தாராளமான முறையிலே செய்து வரலாம். அனைத்து வித நற்பயன்களும் உடனடியாக கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். கண்டிப்பான முறையிலே ஒவ்வொருவரும் ஒரு கோடீஸ்வரர் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை வந்து உருவாக்கக்கூடிய மந்திரம் இது. செய்து பயனடையுங்கள். நம சிவாய.